சதா சாரதாக ஷண்மிருகாங்கா யதி ஸ்யுஹு சமுத்யந்தகேவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஷ்சகீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யுஹு. உன் முகத்துக்கு ஒரு உபமானம் கொடுக்கணும்னா சாதாரணமாக சந்திரநாட்டமாக இருக்குது முகம் அப்படின்னு ஒரு ராகா சசிவதனைன்னு கீர்த்தனை. அம்பாளுடைய முகத்தை, காமாட்சியுடைய முகத்தை சொல்லும்போது ராகானா பூர்ணச்சந்திரன் அர்த்தம். பூர்ணச்சந்திரனை போல முகம் இருக்குது. ராகா சசிவதனே ரமா ராகேந்து வதனான்னு சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அந்த மாதிரி இந்த சந்திரன் ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறது, தாமரையை போல ஒரு திருஷ்டாந்தம். 2 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகத்தில் சந்திரன் திருஷ்டாந்தம் கொடுத்து, 2வது ஸ்லோகத்தில் தாமரை திருஷ்டாந்தம் சொன்னேன். சதா சாரதாக சண்மிருகாங்கா யதி ஸ்யுஹு. சரத் ருத்து இப்போ நடக்கக்கூடிய சரத் ருத்து. இந்த ஐப்பசி கார்த்திகை 2ம் சரத் ருத்து. அடுத்தாப்பில் வரக்கூடிய மார்கழி தை 2ம் ஹேமந்த ருத்து. சரத் ருத்துவில் வரக்கூடிய நவராத்திரிக்கு தான் சாரத நவராத்திரின்னு பேர். சாரதா நவராத்திரி இல்லை, சாரத நவராத்திரி. அது புரட்டாசிலேயே வந்துடுது. அப்படின்னா புரட்டாசி அமாவாசைக்கு அப்புறம் தானே, பிரதமையிலேருந்து தானே நவராத்திரி. விரதம் கெடுக்கிறதுனா சாந்திரமான கணக்கு. அமாவாசையிலேருந்து அமாவாசை தான் கணக்கு. சரத் ருத்துங்கிறது புரட்டாசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் அது சரத் ருத்து தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கிருத்திகா சோமவார பூஜை திங்கக்கிழமை முதல் சோமவார பூஜை ஆச்சாரியார் பண்ணிருக்க. 2 மடத்துக்கு சம்பிரதாயம் இருக்குது. சோமவார பூஜை காஞ்சி மடத்துலையும் சம்பிரதாயத்தில் இருக்குது, சிங்கேரி மடத்துலையும் சம்பிரதாயத்தில் இருக்குது. கிருத்திகா சோமவாரம்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் இல்லை. இப்போ ஐபிசியில் தானே இருக்கும். ஆனால் கிருத்திகா சோமவார பூஜை திங்கக்கிழமை பண்ணாரே, முந்தா நாள் பண்ணாரே அப்படின்னாக்க ஐப்பசி அமாவாசை முடிஞ்சாலே கார்த்திகை மாதம் சாந்திரமான கணக்கில். அதனால் அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய அந்த முதல் திங்கக்கிழமையிலேருந்து ஐப்பசி அமாவாசையிலேருந்து கார்த்திகை அமாவாசை வரைக்கும் நடுவில் வரக்கூடிய திங்கக்கிழமை தான் கிருத்திகா சோமவார பூஜைன்னு பேர். அந்த மாதிரி சாரத நவராத்திரினா சரத் ருத்துவில் வரக்கூடிய நவராத்திரி. சரத் ருத்துவில் தான் சந்திரன் ரொம்ப வெண்மையாக, ரொம்ப வெள்ளையேர்ந்து இருக்கும். சந்திரன் வெள்ளையாக இருக்கிறதுனால சதா சாரதாக ஷண்மிருகாங்கா இது மிருகாங்கம்னு ஒரு பேர் சந்திரனுக்கு. சந்திரன் ஒரு கலங்கம் இருக்குது. அந்த கலங்கத்தை பார்த்தா ஒரு மாநாட்டமாக இருக்குது. சில சமயத்தில் மாநாட்டமாக இருக்கும், சில சமயத்தில் முயலாட்டமாக தோணும். முயலாட்டமாக இருக்கிறனால சசாங்கன்னு பேர். மிருகாங்கன்னு சொன்னால் மானை போல இருக்கக்கூடிய ஒரு மழுவு கொண்டவர்னு அர்த்தம். சந்திரனை துல்லியமாக சொல்லி ஒரு முகத்தை சந்திரனை போல இருக்குன்னு சொல்லணும்னா 3 கண்டிஷன்ஸ் சொன்னார். 6 சந்திரன் இருக்கணும். முதல்ல ஷண்மிருகாங்கா யதி ஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாது. இது உதிக்கக்கூடிய சந்திரனாக இருக்கணும். எப்போதுமே பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். தேஞ்சிகிட்டே இருந்தாலோ வளர்ந்துட்டே இருந்தாலோ சரியாக வராது. முகம் ஒரே மாதிரி தானே இருக்குது. முகம் தேஞ்சிகிட்டே இருக்காதானோ இல்லை வளர்ந்துட்டு இருக்கா இல்லையே. சதா சாரதா ஷண்மிருகாங்கா யதி ஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஷ்சகீனாக. பூர்ணபிம்பமாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். 6 சந்திரன் இருக்கணும். கலங்கமே இல்லாமல் இருக்கணும். எப்படி இருக்குது? இதில் ஒரு கண்டிஷன் கூட பூர்த்தி பண்ண முடியாது. இது மாதிரி 3 கண்டிஷன் இருந்து 6 சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து அது கலங்கமே இல்லாமல் 6 சந்திரன்கள் இருந்தால் ஒரு கால் உன்னுடைய முகத்துக்கு நான் ஒரு உபமானம் சொல்ல முடியும். சதா சாரதாக ஷண்மிருகாங்கா யதி ஸ்யுஹு சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஷ்சகீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யுஹு. போகாத ஊருக்கு வழி தேடுற கதைன்னு ஒன்று சொல்லுவார். அதாவது உன் முகத்துக்கு உபமானம் சொல்ல முடியாதுங்கிறது தான் விஷயம். சொல்ல முடியாதுங்கிறத டைரெக்டாக முடியலேன்னு சொல்லாமல் இப்படியெல்லாம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தால் நான் வேணா சொல்லேன். இது நடக்கக்கூடிய விஷயமே இல்லைன்னு தெரியும். ஆச்சாரியர்களுக்கு தெரியாதா? அதாவது உபமானத்துக்கு அப்பாற்பட்டது. முருகனுடைய முகமானது உபமானத்துக்கு அப்பாற்பட்டது. பகவானுக்கு உபமானமே சொல்ல முடியாது. உபமானம் எப்போதுமே
2 கம்பேரபிள் குவான்டிட்டிஸ் இருந்தால் தான் உபமானம் சொல்ல முடியும். ஒரே கிளாஸில் படிக்கக்கூடிய 2 பையன் இருந்தால் அவனை விட இவங்க கெட்டிக்காரனாக இருக்கான், இவன் அவனை விட குண்டாக இருக்கான், ஒல்லியாக இருக்கான், நட்டையாக இருக்கான், குட்டையாக இருக்கான், ஏதோ ஒன்று வேகமாக ஓடுறான், ஏதோ சொல்லலாம். ஆனால் இந்த பையன் எருமை மாடை விட சேஃபாக இருக்கான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எருமை மாடையும் பையனையும் கம்பேர் பண்ணலாம். எருமை மாடை பார்த்தா எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாள், உலகத்தில் எல்லாருமே சேஃபாக தான் இருப்பாள். கம்பேரிசன் would be between comparable quantities, comparable entities. கம்பேரிசனுக்கு இன்னொரு முருகன் இருக்கணுமே. 2 முருகன் இருந்தால் ஒரு முருகன் 100 முருகனை விட இந்த முகம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சு இருக்குது, ஏதோ சொல்லலாம். இருக்கிறது ஒரே முருகன் தான். அதனால தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் உபமானம் சொல்ல முடியலை. குருவாயூரப்பரை பற்றி சொல்கிற போது அனுபவித்தம்னு சொன்னார். ராமனை பற்றி கீர்த்தனை பாடுற போது ராம நீ சமானம் எவரோ, ரமணி சமானம் எவரோ இல்லை, ராம நீ சமானம் எவரோ, உனக்கு சமானமாக யார் இருக்கா? யாருமே கிடையாது. இல்லை, ராமா நீ சமானம் எவரோன்னு அவர் ராமபக்தியில் பாடிவிட்டார். சிவபக்தியில் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடும்போது கிருபாநிதி இவரை போலவே, கிருபாநிதி இவரை போலவே கிடைக்குமோ இந்த தரணி தமிழ் சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா குமத்தில் நீ சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா கும. இவர் நிகராக வேற ஒருத்தர் சொல்ல முடியாது. அதனால் சமானமாகுமான்னு கேட்டால் சமானம் ஆகாதுன்னு தான் அர்த்தம். இட்ஸ் அ ரெட்டரிக்கல் கொஸ்டின் விச் ஆன்சர்ஸ் இட்செல்ஃப். அந்த மாதிரி 6 சந்திரர்கள் கலங்கமில்லாத சந்திரர்களாக எப்போதும் பூர்ணமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனா 6 பேர் இருந்தால் ஒரு கால் ஒரு முகத்துக்கு உபமானம் சொல்ல முடியுமோ என்னமோ தெரியாது. சதா சாரதாக சம்ருகாங்கா எது ஸ்யு சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாக கலங்கைஷ்சகீனாக ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யௌ. சதா சாரதாக ஷண்முகாங்கா யதி ஸ்யுः சதா சாரதாக ஷண்முகாங்காः யதி ஸ்யுः சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சமுத்யந்த ஏவ ஸ்திதாச்சேத் சமந்தாத் சதா பூர்ணபிம்பாः சதா பூர்ணபிம்பாः கலங்கைஷ்ச ஹீனாः கலங்கைஷ்ச ஹீனாः ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யம். ததா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்த சாம்யம். ப்ருவே ஸ்கந்தசாம்யம்.